10ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 3.16 பக்கம் வந்து 139 இருக்கக்கூடிய சம்ஸ் ஃபுல்லாக பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாமே கிராஃப் தான் இல்லையா? முன்னாடி நம்ம இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கலாம். அதாவது எக்ஸ் எக்ஸ் டேஷ் ஒய் ஒய் டேஷ் இது வந்து ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் முதல் கால் பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த 4 கிராஃப் வந்து 4 பிரிச்சிரும். இது முதல் 2 3 4 கால் பகுதி. இந்த படத்தில் பார்த்தோம்னா எக்ஸ் ஒய்யும் பாசிட்டிவா இருக்கும், எக்ஸ் ஒய்யும் பாசிட்டிவா இருக்கும். இந்த இடத்துல எக்ஸ் நெகட்டிவா இருக்கும், ஒய் பாசிட்டிவா இருக்கும். ஓகேவா? எக்ஸ் வந்து நெகட்டிவா இருக்கும், ஒய் பாசிட்டிவா இருக்கும். ஓகேவா? இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே நெகட்டிவா இருக்கும், எல்லாமே நெகட்டிவா இருக்கும். எக்ஸ் நெகட்டிவா இருக்கும், ஒய் நெகட்டிவா இருக்கும். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா 4வது குவாட்ரேட்னா எக்ஸ் ஒய் வந்து நெகட்டிவா இருக்கும், எக்ஸ் வந்து பாசிட்டிவா இருக்கும். ஓகேவா? இது வந்து நல்லா பார்த்து ஒரு சின்ன விஷயத்தை நோட் பண்ணிடலாம். ஒரு குறிப்பிட்ட கோட்டினை இது வந்து பக்கம் 133 இருக்கு. ஒரு குறிப்பிட்ட கோட்டை வந்து பரவளையம் சமச்சீராக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட கோட்டை பொறுத்து பரவளையம் சமச்சீராக இருக்கும். அது வந்து அச்சுக்கோடுன்னு சொல்றாங்க. பரவளையம் சமச்சீர் வெட்டிக்கோடு வந்து பரவளையத்து உச்சி அப்படின்னு சொல்றாங்க. இருபடி பல்லுறுப்புக்கோவை வரைபடத்தில் பொருந்தும்போது ஏற்படும் வரை வந்து பரவளையம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும் ரைட்டா? 3.16 பாருங்க. இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுடைய பரவளையம். ஸோ இந்த மாதிரி ஓகேவா? எப்படின்னா இருக்கலாம். ஸோ அதே மாதிரி இருபடி சமன்பாட்டின் தீர்வோட தன்மையை வந்து வரைபடம் வாயிலாக எப்படி அறியுது அப்படிங்கிறது கொடுத்து நம்ம ax² + bx = 0. ஸோ பின்வரும் படங்களை கொண்ட வரைபடம் எப்படி இருபடி சமன்பாடு தீர்வு வந்து இருபடி சமன்பாடு வளைவர் வந்து x அச்ச இருவேறு புள்ளிகளில் வெட்டினா அந்த இருபடி சமன்பாடு வந்து இரண்டும் சமமில்லாத மெய்யெண் தீர்வுகள் கிடைக்கும். இருபடி சமன்பாட்டின் வளைவர் வந்து x அச்ச ஒரே ஒரு புள்ளியில் தொட்டா இருபடி சமன்பாடு சமமான மெய்யெண் தீர்வுகள் கிடைக்கும். ரெண்டு சமமில்லாத மெய்யெண் தீர்வு எப்போ கிடைக்கும்? x அச்ச ரெண்டு இடத்துல வெட்டினா ரெண்டு சமமில்லாத மெய்யெண் தீர்வுகள், ஒரு இடத்துல வெட்டினா சமமான மெய்யெண் தீர்வுகள். இருபடி சமன்பாடு வளைவரை x அச்ச எந்த புள்ளியில வெட்டலினா மெய்யெண் தீர்வுகள் இல்லை. ஓகேவா? ஸோ இது ஒரு ஈக்குவேஷனோட ஒரு டயக்ராம். எக்ஸ் ஆக்சிஸ்ல ரெண்டு இடத்துல வெட்டி இருக்குது. அப்போ இரு சமமற்ற மெய்யெண்களாக இருக்குது, இரண்டு சமமற்ற மெய்யெண்களாக இருக்குது சொல்றாங்க. அடுத்தது இந்த இடத்துல பாருங்க, இந்த கிராஃபை பொறுத்த வரைக்கும் எக்ஸ் அச்சு ஒரே ஒரு புள்ளியில் வெட்டுறதுனால இருபடி சமன்பாடு மெய் மற்றும் சமமான தீர்வு இருக்கு, மெய் மற்றும் சமமான தீர்வு இருக்கு. ஸோ இது வந்து எக்ஸ் ஆக்சிஸை தொடல கரெக்டா? அப்போ கொடுக்கப்பட்ட இருபடி சமன்பாடு மெய்யெண் மூலங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இந்த ஈக்குவேஷன் பாருங்க, ஒரு ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த y = x² ஒரு வரைபடம் வரைஞ்சி அதன் மூலம் 2x² - x - 6 சமன்பாடு தீர்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த y = x² ஒரு வரைபடத்துக்கு வந்து ஒரு சப்ஸ்டிட்யூட் பண்ணி எல்லாமே வரைஞ்சாச்சு. அதுல இருந்து இந்த ஈக்குவேஷன் கழிச்சு அதுக்கு ஒரு ஆன்சர் கிடைச்சிருக்கு. ஆயத்தொலைவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது இங்க இருக்கிறதுக்கும் டிஃபரன்ஸ். ஸோ ஆயத்தொலைவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 2. ஸோ இதுதான் அதோட டிஸ்டன்ஸ். ஸோ இப்போ நம்ம பயிற்சி கணக்கு உள்ள போயிடலாம். கொடுக்கப்பட்ட இருபடி சமன்பாடு வரைபடம் வரைக அவரின் தீர்வுகளின் தன்மையை கூறுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சம் வந்து x² - 9x + 20 = 0. ஸோ தீர்வு அப்படின்னு எழுதிட்டு ஃபர்ஸ்ட் x² - 9x + 20 = 0. அது வந்து y அப்படின்னு எடுத்துக்கிறோம். நமக்கு என்ன வேணும்? x² - 9x 20. அப்போ y என்ன கண்டுபிடிக்கணும்? அப்போ x வந்து நான் -1 ல இருந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். -1 ல இருந்து 6 வரைக்கும் சப்ஸ்டிட்யூட் பண்றேன். -1 சப்ஸ்டிட்யூட் எல்லாமே ஸ்கொயர் தானே. அப்போ -, ப்ளஸ் அப்போ 1 0 0 1 1 2 2 4 3 9 4 14 5 25 6 36. அடுத்தது -9x அதாவது இந்த x ஓட வேல்யூ -9 ஆல மல்டிபிள் பண்ணனும். அப்போ என்ன பண்ணனும்? -, ப்ளஸ் 1 9 9. அப்போ 0 - 0. அப்போ -9 அப்படியே மல்டிபிள் பண்ணி எல்லாத்துக்கும் மைனஸ் வர போகுது. அப்போ 9ஆம் வாய்ப்பாடு எழுதினா போதும். 1 9 2 18 3 27 4 36 45 6 54 எல்லாம் மைனஸ் போடுங்க. 20 அப்படிங்கறப்ப x ஓட வேல்யூ இருந்தா தான் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அப்போ 20 என்ன வரும்? எல்லாத்துக்கும் வந்துரும். y ஓட வேல்யூ அப்படினா எல்லாத்தையும் கூட்டறது தான் y. கரெக்ட்டா? இது எல்லாத்தையும் சேர்த்துனா y. அப்போ 9 10 20 30. ஓகேவா? இந்த x விட்டுடுங்க. y அப்படிங்கிறது இதோட சேர்த்து தான். கரெக்ட்டா? x² - 9x + 20. அதாவது என்ன பண்றோம்னா x க்கும் y க்கும் எழுதுறோம். x க்கு -1, y க்கு 30. இதுக்கு x க்கு 0, y க்கு 20. x க்கு 1 க்கும் y க்கு தான் எழுதுறோம். ஓகேவா? சோ கிராஃப் வந்து நான் வரைஞ்சிட்டு x டேஷ் இது x. ஓகே. அப்புறம் y ஆக்சிஸ்ல x 1 2 3 4 பாசிட்டிவ் ஆக்சிஸ்ல ஒரு அளவு y அச்சு ஒரு அளவு. சோ அதுக்கு மட்டும் இதுதான் ரொம்ப முக்கியம். சோ இப்போ வந்து நம்ம வேல்யூ போடலாம். ஃபர்ஸ்ட் x க்கு -1 க்கு இது 30, -1 க்கு 30. சோ அந்த வேல்யூ வந்து நமக்கு இங்க இடம் பத்தாது. நான் 12 வரைக்கும் போட்டுறேன். இன்னும் போடலாம். 20 20 வரைக்கும் வரும். சோ அதனால அந்த வேல்யூ நான் விட்டுட்டேன். அடுத்து x வந்து 0, y க்கு வந்து 20. x வந்து 0, y க்கு வந்து 20. சோ அதுவும் இங்க கார்னர் வரும்ங்கறனால நான் அதை விட்டுட்டேன். ரொம்ப லென்த்தியா இருக்கும். ரொம்ப பார்க்கவே ரொம்ப பெருசா இருக்கும்ங்கறனால. அடுத்து நான் 1 ல இருந்து போட்டுறேன். x வந்து 1, y வந்து 12. பாருங்க. x வந்து 1, y வந்து 12. ரெண்டாவது பாயிண்ட் x வந்து 2, y வந்து 6. நமக்கு தெரியும் 1 2 2 6. அடுத்து x வந்து 3, y வந்து 2. ஓகேவா? அடுத்து x வந்து 4, y வந்து 0. இந்த இடத்துல x வந்து 4, y வந்து 0. அடுத்து x வந்து 5, y வந்து 0. x வந்து 6, y வந்து 2. சோ எல்லா லைனுமே ஏரோ மார்க் போட்டு அழகா வந்து ஒரு கிராஃப் வரைஞ்சாச்சு. கையில தான் வரைஞ்சிருக்கோம். கொஞ்சம் ஷார்ட் பண்ணி வரைஞ்சோம். சோ இது வந்து y ஆக்சிஸ் y = x² - 9x + 20 = 0. சோ அவ்வளவுதான். இந்த கிராஃப் வந்து நீட்டா அப்படியே எல்லா பக்கமும் ஏரோ மார்க் எல்லாமே பண்ணிடுங்க. சோ இப்போ தீர்வு வந்து எழுதிடலாம். x² - 9x + 20 என்ற இருபடி சமன்பாடு x அச்சு இருவேறு புள்ளியில் வெட்டுகிறது. எனவே சமன்பாட்டின் மூலங்கள் மெய் மற்றும் சமம் அல்ல. சோ ரெண்டு இடத்துல வெட்டுது. ரெண்டு இடத்துல வெட்டறதுனால மெய் மற்றும் சமம் அல்ல. சோ அடுத்து ரெண்டாவது சம் x² - 4x + 4y அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ அதே மாதிரி தான் x வந்து -3 ல இருந்து கொண்டு போயிடலாம். -3 -2 -1. ஏன் அப்படினா அதுக்கு நம்ம கிராஃப்க்கு தகுந்த மாதிரி வேல்யூஸ் கொடுத்தா போதும். ஓகேவா? ப்ளஸ்ல ஒரு 3 வேல்யூ, மைனஸ்ல ஒரு 3 வேல்யூ அந்த மாதிரி கொடுத்தாவே உங்களுக்கு எந்த இடத்துல 0 வருதோ அதுக்கு அப்புறம் அப்படியே நிறுத்திடலாம். சோ ரொம்ப பெரிய வேல்யூலாம் பெரிய கிராஃப்லாம் போட முடியாது. அதனால சிம்பிளா இருக்கிற வேல்யூக்கு மட்டும் நீங்க செக் பண்ணி போட்டுட்டா போதுமானது. ஓகேவா? சோ அதனால நீங்க -1 சப்ஸ்டிட்யூட் பண்றப்ப நமக்கு 9 அப்படிங்கிறது வருது. சோ நம்ம கிராஃப் வரையும்போது நம்ம கம்மியான வேல்யூ 9 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். -1 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இதெல்லாம் 16 ரொம்ப பெருசா இருக்கும்ன்றனால அத போடல. அகலம் பத்தாதுன்றனால. பட் வேல்யூஸ் வந்து நான் காமிச்சிருக்கோம். ஓகேவா? அதே மாதிரி -3 -2 0 1 2 3 4 x² அப்படியே 3 2 9 2 2 4 -1 2 + 1 0 1 4 9 16 -4 ப்ளஸ் நாம 12 ப்ளஸ் 4 2 8 ப்ளஸ் 1 4 அதே மாதிரி 0 -4 -4 -8 -12 -14 +4 எல்லாத்துக்கும் எனக்கு x இல்ல. அதனால சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. y ஓட வேல்யூ ப்ளஸ் மைனஸ். சோ இங்க எல்லாமே ப்ளஸ் தான். 12 9 21 25. சோ அது மைனஸ் வந்தா மட்டும் கவனமா செக் பண்ணனும். இது கேன்சல் ஆயிடும். அப்போ 1 தான் இருக்கும். சோ இங்க 8 0 ஆயிடும். சோ இதே மாதிரி எல்லா வேல்யூமே கரெக்ட்டா நான் சால்வ் பண்ணி வச்சிருக்கேன். சோ இப்போ நம்ம கிராஃப் வரையலாம். x க்கும் y க்கும் கொடுத்த வேல்யூ x, அது வந்து y அப்படிங்கிறது x² - 4x + 4 ஒண்ணா சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம y ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ x க்கும் y க்கும் கிராஃப் வரையணும். சோ வழக்கம் போல x ஆக்சிஸ் y ஆக்சிஸ் நம்ம எங்க இருந்து பாயிண்ட் எடுக்கணும்ங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சோ y ல எனக்கு வேல்யூஸ் இருக்கு. -2 போட்டோம்னா 16 வரும். சோ இங்க வந்து 16 லாம் போட்டோம்னா இங்க வெறும் அகலமா வெளில போயிடும் அப்படிங்கறனால நான் எடுக்கல. -1 ல இருந்து போட்டுருக்கேன். எல்லாமே அளவு திட்டம் பாத்தீங்கன்னா x அச்சு ஒரு சென்டிமீட்டர் ஒரு அளவு, y அச்சு ஒரு சென்டிமீட்டர் ஒரு அளவு, எல்லாமே ஒரு யூனிட் எடுத்துருக்கோம். சோ நம்பர் எல்லாமே போட்டாச்சு. மைனஸ் எல்லாமே போட்டாச்சு. சென்டர் 0 போட்டாச்சு. x x y எல்லாமே போட்டாச்சு. இப்போ வந்து -1 க்கு x ல வந்து -1 க்கு y ல 9. ஓகேவா? x வந்து இந்த பக்கம் மைனஸ் இந்த பக்கம் பிளஸ் இல்லையா? சோ -1 க்கு 9 போட்டாச்சா? அடுத்து x க்கு 0 y க்கு 4. x வந்து 0 இந்த பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் x 0 y 4. ஓகேவா? அடுத்து 1 1 x 1 y 1. அடுத்து x 2 y 0. x 2 இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் x 2 + 2 y வந்து 0. அடுத்து x வந்து 3 y வந்து 1. சோ இந்த இடத்துல 9 4 13 -12 +1 தான். ஓகேவா?
ஸோ அப்போ வந்து 3 1 அடுத்தது 4 4 4 4. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், அப்படியே லைட்டாக போட்டு ஒரு கிராஃப் பாயிண்ட் நான் அங்கே குறிச்சு வச்சிட்டேன். ஸோ இப்போ அழகாக கிராஃப் வரைஞ்சி முடிச்சாச்சு. ஸோ இதோட தீர்வு x ஸ்கொயர் மைனஸ் 4x + 4 என்ற சமன்பாடு x ஒரே ஒரு புள்ளி விட்டுவதால் இச்சமன்பாடு மெய் மற்றும் சமமான தீர்வுகள் உண்டு. ஸோ பாருங்க ஒரே ஒரு புள்ளி தான் x ஆக்சிஸ் விட்டு, அதனால ஒரே ஒரு தீர்வு உண்டு அப்படின்னு எழுதிட்டா வேற முடிஞ்சது. மூணாவது சம்மு x ஸ்கொயர் + x + 7 = 0. ஒன்றாவது மூணாவது சம்மு அதை வந்து y எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து -2 ல கொடுத்துட்டோம். ஸோ -2 -1 0 1 2 3 4. ஸோ x ஸ்கொயர் x எல்லாமே ப்ளஸ் தான் 7. அப்போ -2 சப்ஸ்டிட் பண்ணோம்னா எல்லாமே ஸ்கொயர் தான். 4 1 0 1 4 9 16. அப்போ x ஓட வேல்யூ அப்படியே வந்துரும். y x இல்ல, அப்போ அதே டைம் அப்படியே எழுதலாம். அடுத்து y ங்கறப்போ எல்லாமே ஆட் பண்ணனும், ப்ளஸ் தனியா மைனஸ் தனியா. ஸோ 4 7 4 11. அப்போ 2 பட்சம் 9. ஸோ அதே மாதிரி கிராஃப் வரையறோம். ஸோ இத பார்க்கறப்ப தெரியுது y எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூ தான். y எல்லாமே பாசிட்டிவா தான் இருக்கு. ஸோ x நெகட்டிவா இருந்தாலும் y ஓட வேல்யூ பாசிட்டிவா தான் இருக்கு. ஸோ அப்போ x க்கு -2 y கொடுத்துருக்கோம். ஸோ கிராஃப் வரைஞ்சாச்சு. x x dash y dash y. ஸோ இங்க வந்து மைனஸ்ல வேல்யூ வரும், அதே இங்க மைனஸ் வேல்யூ வரும். இங்க 1 2 3 4 5 இங்க 1 2 3 4 5. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து -2 க்கு 9 -2 க்கு 9 x வந்து -2 y க்கு 9 x க்கு -1 y க்கு 7. அடுத்தது x க்கு 0 y வந்து 7 இங்க வரணும். அடுத்தது x க்கு 1 y க்கு 9. அடுத்து x க்கு 2 y க்கு 13 x க்கு 3 y க்கு 19. ஸோ அடுத்து 4 27 வரைய முடியாது. அடுத்து அளவு திட்டம் x ஆக்சிஸ் ஒரு சென்டிமீட்டர் ஒரு அளவு, y ஆக்சிஸ் ஒரு சென்டிமீட்டர் ஒரு அளவு. ஸோ அவ்வளவுதான். ஸோ இதே மாதிரி நீட்டா கிராஃப் வரைஞ்சா வர முடியுது. முக்கியமானது x அச்சு எந்த புள்ளியும் வெட்டவில்லை. இச்சமன்பாட்டு மெய் மற்றும் மெய்யெண்கள் இல்லை, மெய்யெண்கள் மூலங்கள் இல்லை அப்படின்னு எழுதி வர முடியுது. ஐ மீன் 4 சம் x ஸ்கொயர் -9 = 0. அப்போ y அப்படின்னு எடுத்துக்கலாம். x ஸ்கொயர் -9. ஸோ x வந்து -4 ல இருந்து +4 வரைக்கும் நான் வேல்யூ கொடுத்துருக்கேன். -4 -3 2 1. அதே மாதிரி ப்ளஸ்ல வந்து 1 2 3 4. அது x ஸ்கொயர் -9 இத கண்டுபிடிக்கணும். அப்போ 4 ஸ்கொயர் 16 3 9 2 4 1 0 1 4 9 6. அப்போ இங்க x இல்ல, அப்போ எல்லா வேல்யூ அப்படியே வரும். ஸோ ஜஸ்ட் சிம்பிள் மேத்தமேட்டிக்ஸ் சால்வ் தான். ஸோ அப்படியே டேரக்டா நம்ம சால்வ் பண்ணிட்டோம்னா வேலை கண்டு முடிஞ்சது. நான் கூட்டறத கூட்டி கரெக்டாக நான் போட்டு வச்சேன். ஸோ x ல கிராஃப் வரையறதுக்கு முன்னாடி x ல நெகட்டிவ் வருது. அதே மாதிரி ஸோ நம்ம எது வரைக்கும் வரையணும், y டேஷ்ல ஏதாவது நெகட்டிவ் வருதா, y ல எல்லாமே பாசிட்டிவ் வருதா நெகட்டிவ் வருதா. அப்போ y ல வந்து பாருங்க -9 வரைக்கும் வருது, ப்ளஸ் வந்து 7 வரைக்கும் வருது. அப்போ என்ன ஒரு -9 ல இருந்து +7 வரைக்கும் வரணும். ஸோ இந்த கிராஃப் பொறுத்த வரைக்கும் நம்ம டிசைட் பண்றது எங்க நம்ம கட் பண்ணி போடணும், எந்த இடத்துல இந்த x ஆக்சிஸ் போடணும் அப்படின்னா y வேல்யூ y ஓட வேல்யூ +ல எத்தனை இருக்கு -ல எத்தனை இருக்கு. அப்போ -ல வந்து 9 வரைக்கும் இருக்கு. அப்போ இங்க மேலே ஏத்தி போடணும். அதே மாதிரி பாசிட்டிவ்ல வந்து 7 வரைக்கும் இருக்கு. அப்போ சென்டரா இந்த மாதிரி போடணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி x ல வந்து x ஆக்சிஸ் y ஆக்சிஸ் கூட எங்க போடணும் அப்படிங்கறது x ஓட வேல்யூ போட்டு டிசைட் பண்ணிக்கணும். y ஆக்சிஸ் கூட x ஓட வேல்யூ வச்சு டிசைட் பண்ணுங்க, x ஆக்சிஸ் கூட y ஓட வேல்யூ வச்சு டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இது x ஆக்சிஸ் கூட y வச்சு தான் நம்ம டிசைட் பண்றோம். எத்தனை கோடு மேலே ஏத்தி போடணும். இது வந்து y ஆக்சிஸ் கூட x ஓட வேல்யூ வச்சு தான் எந்த இடத்துல நோக்கி போடணும் அப்படின்னு போறோம். ஸோ அதே மாதிரி நான் மைனஸ் வேல்யூ போட்டேன், இந்த பக்கம் ப்ளஸ் வேல்யூ போட்டேன், x ஆக்சிஸ் y y போட்டாச்சு. இப்போ வந்து x க்கு -4, x க்கு வந்து -4 அப்படின்னா y க்கு வந்து 7. ஸோ இங்க மார்க் பண்ணிருக்கேன். அடுத்தது x க்கு 0, x க்கு -3 அப்படின்னா y க்கு வந்து 0, x க்கு -3 y க்கு 0, x க்கு -2 y க்கு -5, x க்கு -1 y க்கு -8, x க்கு 0 y க்கு -9. இந்த இடத்துல நல்லா பாருங்க, x வந்து 0 y ஓட வேல்யூ -9. அடுத்து x வந்து 1 y ஓட வேல்யூ -8, x வந்து 2 y ஓட வேல்யூ -5, x க்கு 3 y ஓட வேல்யூ 0. அடுத்து x க்கு 4 y ஓட வேல்யூ 7. ஸோ அப்படியே என்ன பண்ணணும், பென்சில் வச்சு ஒரு நீட்டா ஒரு டயகிராம் வரைஞ்சாச்சு. ரைட்டா. இப்போ x ஓட வேல்யூ 2 இடத்துல கட் பண்ணுது. ஸோ x ஓட ஆக்சிஸ் 2 இடத்துல கட் பண்ணுது. ஸோ x க்கு -9 டிவைட் பண்ணி x அச்சு இருபுற புள்ளி விட்டுக்குது. இச்சமன்பாடு மூலங்கள் இரு சமமற்ற மெய்யெண்களை குறிக்கும் இருக்கும். அவ்வளவுதான் ஆன்சர். ஓகேவா. ஸோ அடுத்து 5வது சம் x ஸ்கொயர் -6x + 9 = 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து y அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி x ஸ்கொயர் -x -9 அடுத்து y. ஸோ -2 ல இருந்து நான் கொடுத்து +4 வரைக்கும் கொடுத்துருக்கேன். x ல வந்து -2 வரைக்கும், பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து -2 வரைக்கும், +1 4 வரைக்கும். அப்போ y ஓட வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சேன். இதை எப்பயும் போல தான் x வச்சு பெருக்கணும். அடுத்தது -9 x ல அப்படி 9 வேல்யூ இருக்கும். எல்லாமே சிம்பிள் அடிஷன் தான். ப்ளஸ் வந்தா ப்ளஸ், மைனஸ் வந்தா மைனஸ். ஸோ எப்படி சிம்பிளை பண்ணுமோ அந்த மாதிரி ஆட் பண்ணி போட்டுருங்க. ஸோ இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி நீங்க க்ளீனா எழுதிங்க. இப்போ y ல எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூ தான் இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், கீழே வச்சு தான் போடணும். நெகட்டிவ் எந்த வேல்யூமே இல்ல. ஸோ நெகட்டிவ் எந்த வேல்யூமே இல்ல. ஏன் கொஞ்சம் வேல்யூஸ் கொடுத்துருக்கேன், கிராஃப் பார்க்கறதுக்கு சென்டரா வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சம் சென்டர் பண்ணி வந்திருக்கேன். அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகேவா. இப்போ x ஓட வேல்யூ x ல வந்து -2, y ல வந்து 25 வருது. ஸோ அது ரொம்ப ஹை வேல்யூனால நான் அதை போடல. அடுத்தது x வந்து 1 -1 y க்கு வந்து 16. ஸோ இங்க வச்சு நான் மார்க் பண்ணிருக்கேன். x க்கு 1 y க்கு 16. ஸோ y க்கு வந்து 16. அடுத்தது x க்கு 0 y க்கு வந்து 9. y ஓட வேல்யூ 9, x வந்து 0. அடுத்தது x 0, x வந்து 1 y க்கு வந்து 4 1 4. அடுத்தது 2 1 2 1. அடுத்தது 3 0. அடுத்தது 4 1. ஓகேவா. அந்த ஈக்குவேஷன் எழுதணும். y 0 -6x - 9 கண்டிப்பா எழுதணும். ஓகேவா. நான் இது முன்னாடி எல்லாத்துலயும் எழுதுனாலும் தயவு செஞ்சு எழுதுங்க. எழுதிட்டு எல்லா இடத்துலயும் எழுதிட்டேன். நீங்க வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தா தெரியும். ஸோ அதே மாதிரி எல்லாமே கிராஃப் நீட்டா பென்சில் வரைஞ்சாச்சு. அளவு திட்டம் எழுதியாச்சு. x ஒரு சென்டிமீட்டர் 6x + 9 என்ற சமன்பாடு x ஒரே ஒரு புள்ளி விட்டு சமன்பாடு மூலங்கள் மெய் மற்றும் சமமான தீர்வுகள் உண்டு அப்படின்னு எழுதி வர முடியுது. ஸோ அடுத்து 1ல 6வது சம் 2x - 3 x + 2. ஸோ ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ண வர முடியுது. 2x² + x - 6. அவ்வளவுதான். y = 2x² + x - 6 எங்க அப்படின்னு சொல்றோம். இப்போ x வந்து -4 ல இருந்து +4 வரைக்கும் நான் கொடுத்திருக்கேன். ஸோ அடுத்து x ஸ்கொயர் தான். அப்படியே ஸ்கொயர் பண்ணா வெறும் x ஸ்கொயர் மட்டும் தான் இருந்தது. இப்போ ஃபர்ஸ்ட் x ஸ்கொயர் கண்டுபிடிச்சு அப்புறம் -2x ஸ்கொயர் கண்டுபிடிச்சு. ஒண்ணுல இது வந்து -2 பெருக்கி போட்டுறோம். அவ்வளவுதான். அடுத்து x, அடுத்து -6. ஸோ எல்லா வேலையும் கரெக்ட்டா எழுதிருக்கேன். அடுத்து y ங்கிறது நமக்கு இதுல இருந்து தான் நமக்கு ஈக்குவேஷன். ஓகேவா. x ஸ்கொயர்ங்கிறது -2x ஸ்கொயர்க்காக x ஸ்கொயர் கண்டுபிடிச்சு கீழ கொண்டு வந்திருக்கோம். ஸோ y யோட வேல்யூ செக் பண்றப்போ -5 வரைக்கும் இருக்கு. பாசிட்டிவ் பார்க்கறப்போ 30 வரைக்கும் இருக்கு. ரைட்டா. ஸோ கிராஃப் வரப்போ எனக்கு -5 வரைக்கும் வேணும். அதனால நான் கிராஃப் என்ன பண்றேன், கொஞ்சம் மேலே ஏற்றி போட்டுருக்கேன். ஓகேவா. ஸோ -6 வரைக்கும் இருக்கு. சாரி -6 வரைக்கும் இருக்கனால கொஞ்சம் நான் ஏற்றி போட்டு ரெண்டு வேல்யூ எடுத்துருக்கேன். ஏன்னா அப்பதான் நமக்கு y ஆக்சிஸ்ல இருக்க வேல்யூ கிடைக்கும் அப்படிங்கிறனால y அச்சுங்கிறது ரெண்டு இடத்துல அங்கேயும் ரெண்டாவது எடுக்கணும் இல்லையா. y அச்சுக்கு நான் y டேஷ் தனியா y தனியா அளவு திட்டம் எழுதல, ஒரே அளவு திட்டம் எழுதிருக்கும். ரைட்டா. y ஆக்சிஸ் சொல்லிட்டாவே அது பாசிட்டிவ் சரி நெகட்டிவ் சரி ஒரே வேல்யூ ரெண்டு இடத்துல ஒன்று எழுதணும். ஸோ அப்போ மேலே வந்து i வேல்யூ 30 வரைக்கும் போறனால ரெண்டு எடுத்துருக்கும். ரைட்டா. x ஆக்சிஸ் எப்படி பிரச்சனை இல்லை. x அச்சு 1 சென்டிமீட்டர் அளவு திட்டம் பாருங்க. x அச்சு 1 சென்டிமீட்டர்னா x டேஷ் அச்சு தனியா x அச்சு தனியா இல்ல. x அச்சுனா முடிஞ்சு போச்சு. ப்ளஸ் மைனஸ் 2 சேர்ந்து வரும். அதே மாதிரி y அச்சுனாலும் ப்ளஸ் மைனஸ் 1 சேர்ந்து வரும். ஸோ x ல 2 4 6 8 y ல வந்து 2 4 6 8 நெகட்டிவ் சரி, பாசிட்டிவ் சரி 2 4 6 நம்ம இன்க்ரீஸ் பண்ணி எழுதிருக்கோம். y ஓட வேல்யூ கொடுத்தாச்சு. அதே மாதிரி x ஆக்சிஸ்ல -4 வரைக்கும் இருக்கு. -6 வரைக்கும் போடுறோம். இந்த பக்கம் போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து x ஆக்சிஸ்ல -4 க்கு 22 -4 க்கு 22. ஸோ இங்க பாயிண்ட் வரும். ஓகேவா. ஸோ -4 க்கு 22. அடுத்தது -3 க்கு 9 -3 க்கு 9. அடுத்தது -2 க்கு 0. அதாவது x -2 y க்கு 0. நான் -2 0 அப்படின்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் சொல்றது x, ரெண்டாவது சொல்றது y. அடுத்தது -1 க்கு -5 -1 க்கு -5. அடுத்து -6 க்கு 0 0 க்கு -6 x வந்து 0. ஓகேவா. இந்த இடத்துல y வந்து -6 நெகட்டிவ். அடுத்து -1 க்கு 3 சாரி 1 க்கு 3 x வந்து 1 y வந்து 3 -3 x வந்து 1 y வந்து -3. இங்க பாருங்க x வந்து 1 y வந்து -3. அடுத்தது x 2 4 2 க்கு 4 x வந்து 2 y க்கு 4. அடுத்தது 4 க்கு 3 க்கு 15 3 க்கு 15. அடுத்தது 4 க்கு 30. அது கொஞ்சம் ஹையா போகிறதுனால அதான் போடல. அவ்வளவுதான்.
அது வேணாலும் நீங்கள் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் அப்படியே கிராஃப் வரைஞ்சாச்சு. அப்புறம் ஈக்குவேஷன் எழுதியாச்சு, அளவுக்கு எழுதியாச்சு, எல்லாமே எழுதியாச்சு. இப்போ வந்து 2 இடத்துல கட் பண்ணுது. ஸோ 2 இடத்துல கட் பண்ணுறதுனால கொடுக்கப்பட்ட இருபடி எக்ஸ்ட்ரா 20 புள்ளி இருக்கிறது. சமன்பாடு மெய் மற்றும் சமன்பாடு என்ற மூலங்கள் இருக்கும் அப்படின்னு வர முடியும். ஓகேவா? ஸோ கிராஃப் வந்து நீட்டாக போடுங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி இன்னும் கூட நீங்கள் புள்ளி வச்சு இன்னும் அப்படியே அழகாக அப்படியே ஒரு ராம் மாதிரி போடலாம். ஸோ அடுத்தது ரெண்டாவது சம் என்ன கொடுத்துருக்காங்க? y = x² - 4 அதை பயன்படுத்தி x² - x - 12 என்ற சமன்பாட்டை தீர்க்கவும். ஸோ இந்த ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இந்த ஈக்குவேஷன் தீர்வு பண்ண சொல்லிருக்காங்க. ஸோ அப்போ தீர்க்கணும் -1 அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து x ஓட வேல்யூ -4 இருந்து +4 வரைக்கும் எழுதியாச்சு. x ஸ்கொயர் கண்டுபிடிச்சு அப்படியே ஸ்கொயர் தான். ஏன்னா -4 இருந்தாலும் +4 + தான் வரப்போகுது. ஸோ +4 இங்கே x ல அப்படியே அந்த வேல்யூ வரும். ஸோ அப்படியே நம்ம கழிச்சு எழுத வேண்டியதான். நெகட்டிவ் வந்து -4 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இதை வச்சு இப்போ தீர்வு காண்றோம். இங்கே வந்து x² - x - 12 தான் மைனஸ் பண்ணுறோம். அப்போ சிம்பிள் சேஞ்ச் பண்ணுறோம். இது கேன்சல் ஆயிடுது. இந்த இடத்துல 0x தான் இருக்கு. இங்கே வந்து மைனஸ் சேஞ்ச் பண்ணி +x இருக்கும் இல்லையா? அப்போ y = 8 + x கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதாவது இங்கே +12 -4 அப்போ 8 + x கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். x பதிலா -3 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா y வந்து 5 கிடைக்கும். ஸோ அதாவது -3 போட்டால் 8 -3 5. அடுத்தது x வந்து 0 போட்டால் y வந்து 8, x 2 போட்டால் 10, 4 போட்டால் 12. ஸோ x க்கும் y க்கும் கிராஃப் வரைஞ்சிடலாம். ஸோ y ல வந்து -4 வரைக்கும் பாயிண்ட் இருக்குது, பாசிட்டிவ் வந்து 12 வரைக்கும் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் மேலே ஏற்றி நான் x ஆக்சிஸ் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ வழக்கம் போல நம்ம எல்லாமே 1 பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே x x y y எல்லாமே போட்டாச்சு. இப்போ -4க்கு 12, -4க்கு 12. ஓகேவா? அடுத்தது -3க்கு 5, -3க்கு இப்போ 2 இருக்கும். அப்போ 5. அடுத்தது -2க்கு 0, -2க்கு 0, -1க்கு -3. x க்கு 0, y க்கு -4, x க்கு 1 -3, அடுத்தது 2,0, அடுத்தது 3,5, 4,12. ஸோ அழகா ஒரு பேரபோலா ஒரு பரவளையம் வரைஞ்சாச்சு. இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது -3க்கு 5. ஏன்னா அங்கே ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம இந்த இடத்துல காமிச்சிருக்கோம். -3க்கு 5, 0க்கு 8. ஸோ -3க்கு 5, 0க்கு 8. அடுத்தது 4க்கு 12. ஸோ 4க்கு 12. ஓகேவா? ஸோ அடுத்தது 2க்கு 10. ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் 2க்கு 10. ஸோ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் அப்படியே வரைஞ்சலாம். y = x + 8. அவ்வளோதான். ஸோ அவங்க அதான் கேட்டிருக்காங்க. இந்த சமன்பாட்டை தீர்க்கும் கேட்டிருக்காங்க. ஸோ -3,4 அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ தீர்வு வந்து -3 + 4. ஓகேவா? ஸோ இந்த கிராஃபை அப்படியே க்ளீனாக அப்படியே நீட்டாக வச்சுக்கிங்க. அதே மாதிரி இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ அடுத்த சம் வந்து 3வது சம் y = x² + x. அது என்ன பண்ணிருக்காங்க? x² + 1 என்ற சமன்பாடு தீர்க்கும். ஸோ அப்போ நமக்கு தேவை x x² வேணும். அப்போ ஃபர்ஸ்ட் x ஓட -2 ல இருந்து +3 வரைக்கும் x² அப்படியே ஸ்கொயர் பண்ணியாச்சு. x -2 -1 அப்படியே இருக்கும். x ஓட வேல்யூ அப்படியே வரும். அப்போ y ங்கற ரெண்டு சால்வ் பண்ண முடிஞ்சு போச்சு. அப்படியே டைரக்டா ஈக்குவேஷன் இப்போ என்ன பண்ணனும்? x² + x இருக்கு. நம்ம கொடுத்த ஈக்குவேஷன் x² + 1 தான் தீர்க்க சொல்லிருக்காங்க. x² + 1 y வந்து 0. அப்போ மைனஸ் பண்றப்போ சிம்பிள் சேஞ்ச் பண்றோம். இது கேன்சல் ஆயிடுது. x -1. ஓகேவா? x -1. அப்போ ஒரு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்றோம். x -1 0 1 2 3. அப்போ -1 சப்ஸ்டிட்யூட் பண்றோம். இது -1 அப்படியே இருக்கும். x வேல்யூ. இப்போ இதுக்கு ஒரு லைன் வரையணும். இதுக்கு ஒரு பரபோலா வரையணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பரபோலா வரையலாம். ஃபர்ஸ்ட் -2க்கு 2. ஆல்ரெடி எல்லாமே நான் போட்டு க்ளீன் பண்ணி வச்சிட்டேன். அதாவது x x y. ஸோ y ஓட வேல்யூ எப்படி டிசைட் பண்றீங்க? நெகட்டிவ் ஏதா இருக்கா? அதுக்கு நம்ம பாயிண்ட் நோத்திருக்கேன். ரெண்டாவது இதுல வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படினா கொஞ்சம் மேல கிராஃப் வரைஞ்சா கொஞ்சம் சென்டர் பண்ணி வரையலாமே அப்படிங்கிறதுக்காக நான் சில பாயிண்ட் நடுவுல வச்சு வரைஞ்சிட்டேன். அவ்வளவுதான். -2க்கு 2, -1க்கு 0, அடுத்து 0க்கு 0, அடுத்தது 1க்கு 2. இந்த இடத்துல பாயிண்ட் என்னன்னா 1,2. அடுத்தது இந்த இடத்துல பாயிண்ட் வந்து 2,6. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து 3,12. x அச்சு ஒரு சென்டிமீட்டர் ஒரு அலகு, y அச்சு ஒரு சென்டிமீட்டர் ஒரு அலகு. ஸோ அழகா என்ன பண்ணிட்டோம்? ஒரு கிராஃப் வரைஞ்சாச்சு. அடுத்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரும் இல்லையா? -1க்கு -2, -1க்கு -2, 0க்கு -1, அடுத்தது 1,0, அடுத்தது 2,1, 3,2 ஒரு லைன் போட்டாச்சு. ஸோ இது இதோட ஈக்குவேஷன் y = x - 1. இதோட y = x² + x. ஸோ என்ன எழுதணும்? நேர்கோடு y = x - 1 ஆனது பரவளையம் y = x² + x ஐ விடவில்லை. x² + 1 = 0க்கு மெய்யின் தீர்வு இல்லை அப்படின்னு சொல்லி எழுத வர முடியும். அவ்வளவுதான். அடுத்து 4வது சம் y = x² + 3x + 2 அப்படிங்கிற சமன்பாடு வந்து x² + 2x + 1 அப்படிங்கிற சமன்பாட்டை தீர்க்க சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் y = x² + 3x + 2. ஸோ அதுக்கு வந்து -4 ல இருந்து +4 வரைக்கும் வேல்யூ கொடுத்தாச்சு. நமக்கு x² 3x 2 அவ்வளவுதான். ஸோ வந்து எல்லா லைனையும் அப்படியே ஸ்வைப் பண்ணி எழுதலாம். அடுத்து 3 ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதலாம். அடுத்து 2 அங்க x இல்ல அப்படியே எழுதலாம். y வந்து இதெல்லாம் சிம்பிள் பண்ணி எழுதலாம். ப்ளஸ் எது பாசிட்டிவ் அதிகமா இருக்கு? 18 -12 அப்படியே பாசிட்டிவ் தனியா நெகட்டிவ் தனியா கூட்டி அப்படியே சிம்பிள் பண்ணி எழுதலாம். ஸோ இப்போ வந்து y = x² + 3x + 2 வந்து அவங்க என்ன கொடுத்தாங்க? x² + 2x + 1 ஓட சால்வ் பண்ண சொல்லிருக்காங்க. அப்போ மைனஸ் பண்ணோம்னா இது எல்லாமே மைனஸா மாறிடும். ஸோ இங்க y இருக்கும், இது கேன்சல் ஆயிடும். இங்க ஒரு x தான் இருக்கும், இங்க +1 தான் இருக்கும். ஸோ y = x + 1. அப்போ -2 1 0 1. அப்போ 1ங்கிறது அங்க எதுவுமே இல்ல. ஸோ அப்ப அப்படியே தான் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஒரு லைன் வரையணும், இதுக்கு வந்து ஒரு பரவளையம் வரையணும். ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ நம்ம ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் நெகட்டிவ் வேல்யூ எதுவுமே y ல இல்ல. இருந்தாலும் நான் 2 பாயிண்ட் தள்ளி போட்டுருக்கேன். கிராஃப் நல்லா கிளியரா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ x x y y எல்லாம் போட்டாச்சு. எல்லாமே அளவு தீட்டா வந்து x அச்சு ஒரு சென்டிமீட்டர் ஒரு அலகு, y அச்சு ஒரு சென்டிமீட்டர் வந்து ஒரு அலகு. ஸோ x ல -4, x ல -4 னா y க்கு 6, x ல -3 னா y க்கு 2. அடுத்தது x ல -1 0, அடுத்தது y x ல -1 னா 0, அடுத்தது 1க்கு 0க்கு 2, அதாவது x 0 y 2, அடுத்தது 2க்கு 12, 2க்கு 12, அது 1க்கு 6, ரைட்டா? 1க்கு 6, அடுத்தது 2க்கு 12, அடுத்து 3க்கு 20, அது மேல 4க்கு 30 இல்ல. ஸோ இப்படி என்ன பண்ணா ஒரு பரபோலா வரைஞ்சாச்சு. ஓகேவா? அடுத்தது ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சலாம். -2க்கு -1, -2க்கு -1, -1க்கு 0, அடுத்தது 0க்கு 1 இந்த இடத்துல. ஓகேவா? x 0 y வந்து 1, அடுத்தது 1க்கு 2, 1க்கு 2. ஸோ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சாச்சு. இதோட ஈக்குவேஷன் வந்து y = x + 1. ஓகேவா? x + 1 தீர்வு கண்டவாட்டி x + 1. ஸோ இதோட ஈக்குவேஷன் y = x² + 2. ஸோ தீர்வு என்ன அப்படின்னா y = x + 1 என்ற கோடு வந்து பரவளையம் y = x² + 3x + 2 என்ற கோடு ஒரே ஒரு புள்ளி வருது. அதனால x² + 2x + 1 தீர்வு என்ன? -1, -1. அது ஒரே புள்ளி தான். ஸோ இதுதான் -1, -1. ஸோ இது அதான் இந்த கோடு வந்து இந்த கிராஃப் ஒரு இடத்துல விடுது. அடுத்து வந்து 5வது சம் y = 3x - 4 பரவ வரைஞ்சி 3x² + 3x - 4 அப்படிங்கிற சமன்பாட்டை தீர்க்க சொல்லிருக்காங்க. ஸோ நமக்கு என்ன வேணும்? x² 3x - 4 வேணும். அப்போ -5 ல இருந்து நான் சால்வ் பண்ணிருக்கேன். x² கண்டுபிடிச்சலாம், அப்படியே ஸ்கொயர் பண்ணி எழுதலாம். -6 இருந்தா ப்ளஸ் ஆயிடும். அடுத்து 3x மல்டிப்ளை பண்ணி போடலாம். -4 அப்படியே தான் வரப்போகுது. y ஓட வேல்யூ வந்து இங்க 2 நெகட்டிவ் இருக்கு. அப்போ -19 ல இருந்து 25 போகும், ப்ளஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி இங்க 16 எல்லாமே 0. ஸோ அதே மாதிரி எல்லாமே சால்வ் பண்ணி இங்க வச்சிருக்கேன். இப்போ என்ன பண்ணனும்? கொடுத்த ஈக்குவேஷன் x² + 3x - 4 அவங்க கொடுத்திருக்காங்க x² + 3x - 4 வந்து சால்வ் பண்ணிருக்காங்க. அப்போ சிம்பிள் சேஞ்ச் ஆகும். அப்போ இது ரெண்டு கேன்சல் ஆயிடும், இதுவும் கேன்சல் ஆயிடும், இதுவும் கேன்சல் ஆயிடும், 0. ஸோ y = 0 என்பது x அச்சோட சமன்பாடு. y = 0 அப்படிங்கிறது x அச்சோட சமன்பாடு தான்.
ஸோ அதனால் தீர்வுகள் வந்து -4,1. ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் வந்துடலாம் -5 எக்ஸில் நான் ஆல்ரெடி எக்ஸ் y y டேஸ் போட்டுருக்கேன். எல்லாமே எக்ஸ் அளவுக்கு பொறுத்தவரை எக்ஸ் சென்டிமீட்டர் ஒரு அலகு, y சென்டிமீட்டர் ஒரு அலகு. ஸோ அடுத்தது எக்ஸில் -5 அப்படின்னா y வந்து 6, எக்ஸில் -5னா y 6, எக்ஸில் -4 அப்படின்னா 0, -3 -4,0 -3, -4, -2, -6, -1, -6, அடுத்து 0, -4, அடுத்தது 1, 0, அடுத்தது 2, 6. ஸோ ஒரு அழகா ஒரு ஈக்குவேஷன் வரைஞ்சாச்சு. y = x² + 3x - 4. அதை நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. y வந்து 0 வருது, அது வந்து x சமன்பாடு அப்படின்னு சொல்லிட்டோம். அவ்வளோதான். தீர்வுகள் வந்து -4, 1. x சமன்பாடுனா இதுதான். ஸோ எங்க y யோட வேல்யூ 0 ஆயிடுச்சு. அப்போ x என்ன கட் ஆயிருக்கோ அது மட்டும் போதும். அதனால -4, 1. ஸோ -4, 1 அவ்வளோ. ஸோ அடுத்தது 6வது சம் y = x² - 5x + 6. அதுக்கு சமன்பாடு வரைஞ்சி x² - 5x - 14 அதை வந்து சால்வ் பண்ணி சொல்லிருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணா x ஓட வேல்யூ -3 இருந்து +8 வரைக்கும் நான் வரைஞ்சி எடுத்திருக்கேன். ஸோ நம்ம எவ்வளவு முடியுமோ அவ்வளவு எடுத்துட்டா போதுமானது. x² வந்து அடுத்து -5x - 6. ஸோ அப்படியே உள்ள சப்ஸ்டிட்யூட் பண்ணி அப்படியே வேண்டியதான். நான் இந்த இடத்துல எல்லாமே சால்வ் பண்ணி பக்காவா எழுதிட்டேன். ஸோ அதை மட்டும் நோட் பண்ணிக்கலாம். நம்ம கிராஃப் செக் பண்றப்போ நெகட்டிவ்ல வந்து -12 வரைக்கும் இருக்கு, பாசிட்டிவ்ல வந்து 18 வரைக்கும் இருக்கு. ஸோ எல்லாமே 2 எடுக்க போறோம், நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ அடுத்து y = x² + 5x -5x இல்லையா? நான் இங்கே தப்பா எழுதினேன், இங்கே கரெக்டா எழுதினேன். ஸோ -5x + -6 அதை என்ன சொல்லிருக்காங்க? y = x² -5x - 14. அப்போ மைனஸ் போறப்போ இதெல்லாம் சிம்பிள் சேஞ்ச் ஆயிருது. இது கேன்சல் ஆயிடும், இது கேன்சல் ஆயிடும். 14 - 6 அப்போ 8 அவ்வளோ. y = x 8 அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்தா போதும். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி வந்திருக்கோம் x x y y dash. ஸோ என்ன பண்ணிருக்காங்க? எல்லாமே y h வந்து 2 எழுதிருக்கோம். ஓகேவா? ஸோ அளவு திட்டத்தை பொறுத்தவரை x சென்டிமீட்டர் ஒரு அலகு, y சென்டிமீட்டர் 2 அலகு. ஸோ y h 2 எடுத்துருக்கோம், பாசிட்டிவ் சரி நெகட்டிவ் சரி. ஓகே. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? -3க்கு 18. இந்த இடத்துல -3, -18. அடுத்து -2, -2, -8. அடுத்து இது வந்து என்னது? -1, 0, -1, 0. அடுத்து இது வந்து என்னது? 0, -6, 0, -6. அப்போ இது என்னது? 1, -10. இது என்னது? -2, -12. இது வந்து 3, -12. இது என்னது? 4, -10. இது என்னது? 5, -6. இது என்னது? 6, 0. இது என்னது? 7, 8. இது என்னது? 6, 18. இங்கே எழுதிடும் 6, 18. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? அப்படியே அழகாக ஒரு டிராயிங் கையிலே நீட்டாக வரைஞ்சலாம். இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் y = 8 தான். அப்போ x = 0. அப்போ y 8, x வந்து 0. அப்போ டைரக்டாக அப்படியே ஒரு லைன் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டால் இங்கே 2 இடத்துல கட் பண்ணுது. ஸோ y = 8 என்ற சமன்பாட்டை பரவளையம் y = x² - 6 இரு வெவ்வேறான புள்ளி வெட்டுகிறது. அப்போ தீர்வு வந்து -2, 7. ஸோ எப்படி? -2, 7. ரைட்டா? ஸோ இந்த இடத்துல வந்து காமிக்கணும். ஸோ இந்த இடத்துல இப்படி டாட் போட்டு காமிங்க. எக்ஸாம்பிள் சம்பளம் போட்டுக்கோங்க இல்லையா? அவ்வளோதான். ஸோ கிராஃப் நீட்டாக வந்துச்சு இல்லையா? அடுத்தது 7வது சம் y = 2x² - 3x - 5 வரைபடம் வரைஞ்சி 2x² - 4x - 6 அப்படிங்கிற வரைபடத்தை தீர்க்க சொல்லிருக்காங்க. 2x² - 3x - 5. அப்போ x ஓட வேல்யூ -4 இருந்து +4. அப்போ ஸ்கொயர் பண்றோம். எல்லாமே அப்படிதான். 2x² னா x = 12. இங்க இருந்து நமக்கு ஈக்குவேஷன் ஸ்டார்ட் ஆகுது. 2x எல்லாமே ரெண்டாவது பிரிக்கிறோம். அடுத்து -3x -3 எல்லாம் மல்டி பண்றோம். -5 x எதுமே இல்ல, அப்படியே போட்டுறோம். அப்படியே சிம்பிளை பண்ணிட்டு போயிட்டே வேண்டியதான். இது பாசிட்டிவ் 2 ஆட் பண்ணி இத மைனஸ் பண்ணுங்க. சோ y = x² - 3x - 5. அவங்க என்ன கொடுத்தாங்க? 2x² - 4x - 6. அப்ப சிம்பிள் சேஞ்ச் ஆகுது. இங்க மைனஸ் பிளஸ் ஆகுது, பிளஸ் மைனஸ் ஆகுது. சோ இங்க வந்து +4x அப்ப +6 -+6 -5 அப்ப +1 y = x + 1. அப்போ -2 -1 -2 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா -1 கிடைக்கும். 0 சப்ஸ்டிட்யூட் 1 கிடைக்கும். 2 கொடுத்தா 4. சோ இது ஒரு ஈக்குவேஷன், இது ஈக்குவேஷன். இப்போ இதுக்கு ஒரு கிராஃப் வரைஞ்சலாம். y யோட வேல்யூ வந்து -6 வரைக்கும் வந்திருக்கு. பிளஸ்ல வந்து ஒரு 30 வரைக்கும் 19 வரைக்கும் வந்திருக்கு. சோ நான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணி வரைஞ்சிருக்கேன். ஓகேவா? சோ கிராஃப் நமக்கு தெரியும் மேல ஸ்ட்ரைட்டா போயிட்டே இருக்கும் அப்படினு. அதனால நான் எல்லாமே x அளவுக்கு வந்து x சென்டிமீட்டர் ஒரு அலகு, y சென்டிமீட்டர் ஒரு அலகு. சோ x y y எல்லாம் போட்டுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து x -4 அதெல்லாம் எடுக்கல. நான் என்ன பண்ணிருக்கேன்? -2 ல இருந்து போட்டுருக்கேன் 9. ஸோ -2, 9. அடுத்தது -1, 0. ஏன்னா இது பாயிண்ட் இல்லையா? ஸோ ஒரே இதாக இருக்கிறதுனால நான் இங்கே போட்டுட்டேன். அவ்வளோதான். அடுத்தது 0, -5. 0, -5. இது என்னது? 1, -6. இது 2, -3. அடுத்தது 3, 4. எக்ஸ்ல 3, ஒய்ல 4. அடுத்தது 4, 15. அவ்வளோதான். ஸோ நீட்டாக ஒரு டயக்ராம் வரைஞ்சாச்சு. ஸோ இங்கே பாயிண்ட் என்னது? -2, -1. -2, -1. ஸோ இங்கே வரும் இல்லையா? -2, -1 இங்கே வரும். -2, -1 இங்கே வரும். அடுத்தது 0, -1. அடுத்தது 2, 3. 2, 3 இது. ஸோ ஒரு லைன் அப்படியே வரைஞ்சாச்சு. இதோட ஈக்குவேஷன் எழுதியாச்சு. y = x + 1. இதோட ஈக்குவேஷன் எழுதியாச்சு. ஸோ இப்போ கிளியரா தெரியுது இல்லையா? அவ்வளோ. ஸோ y = x + 1 கூட பரவளையம் அந்த ஈக்குவேஷன் எழுதி இருவேறு புள்ளி வெட்டுது. அதாவது -1, 3. ஸோ எப்படி? -1, 3. ஸோ இந்த பாயிண்ட் வந்து இங்கே, அப்புறம் இங்கே. அவ்வளோ. ஸோ அடுத்து 8வது சம் y = x - 1 x + 1. ஸோ இது ரெண்டா கொடுத்துருக்காங்க. ஃபேக்டரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ள பெருக்கிட்டா ஈக்குவேஷன் கிடைச்சிடும். x² + 2x - 3. மைனஸ் நடந்து ப்ளஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். x² + 2x - 3. ஸோ இதை நமக்கு அப்படியே ஸ்கொயர் பண்ணி எழுதலாம். அடுத்து ரெண்டால பெருக்கி அப்படியே எழுத வேண்டியது. -3 அங்கே வரும். ஸோ எல்லாமே சிம்பிள் பண்ணி எழுதலாம். ஸோ y யோட பாசிட்டிவ் வேல்யூ வந்து நமக்கு 12, 21 வரைக்கும் கிடைச்சிருக்கு. நெகட்டிவ் வந்து 4 வரைக்கும் கிடைச்சிருக்கு. அப்போ அதுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போடணும். ஸோ y = x² + 2x - 3. அதை சால்வ் பண்ணிருக்காங்க. x² - x - 6 சால்வ் பண்ண சொல்லிருக்காங்க. அப்போ சிம்பிள் சேஞ்ச் ஆகும். x கேன்சல் ஆயிடும். +2x + x. அப்போ 3x +6 னா 3 கிடைக்கும். ஸோ அப்போ -2, -1, 0, 1. அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா இங்க -2 -6 +3. அப்போ என்ன -3 வரும். அதே மாதிரி தான். ஸோ -1 சப்ஸ்டிட்யூட் பண்ணா -3 கிடைக்கும். அப்போ 0 கிடைக்கும். அப்போ 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணா 3, 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணா 9. ஸோ இப்போ x y y போட்டாச்சு. எல்லாமே அளவு கிட்ட வந்து ஸோ அளவு வந்து x சென்டிமீட்டர் ஒரு அலகு, y சென்டிமீட்டர் ஒரு அலகு. அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் -4க்கு 5, -4க்கு 5. அடுத்து -3க்கு 0, -3க்கு 0, -2க்கு -3. அடுத்தது -1க்கு -4. அடுத்தது 0க்கு -3. அடுத்தது 1க்கு 0. அடுத்தது 2க்கு 5. அடுத்து 3க்கு 12. அப்போ அது மேலே எழுத போக முடியாது. ஸோ அப்போ அழகாக என்ன பண்ண ஒரு கிராஃப் வரைஞ்ச கையோட ஒரு ஈக்குவேஷன். அந்த ஈக்குவேஷன் y = x² + 2x - 3. அடுத்து ஸ்ட்ரெயிட் என்ன சொல்லிருக்காங்க? -2க்கு -3. அடுத்து -1க்கு 0, -1க்கு 0. அடுத்து 0க்கு 3. ஸோ -1க்கு 0. அடுத்தது 0க்கு 3. அடுத்தது 2க்கு 9. அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சாச்சு. அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட் வந்தாச்சு. எங்க கட் பண்ணுது அப்படின்னா -2ல கட் பண்ணும். ரைட்டா? ஸோ -2ல கட் பண்ணுது. அதே மாதிரி +3ல கட் பண்ணுது. ஓகேவா? ஸோ கொஞ்சம் அச்சா தெரியணும் வீடியோவில் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் நான் அழுத்தி போட்டுக்க மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டாக போட்டுங்க. ஒரு ஆன்சருக்காக தான் நம்ம கொடுக்குறோம். ஓகேவா? இந்த மாதிரி தான் வரும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ தீர்வு வந்து எழுதினா y = 3x + 3 என்று கூட பரவளையம் y = x - 1 x + 3 இருவேறு புள்ளி வெட்டுகிறது. அதாவது x² - x - 6 ஈக்குவல் தீர்வு வந்து -2, +3. ஸோ -2, +3. ஸோ இதோட வந்து பயிற்சி 3.16 முடிஞ்சது. ஸோ கிராஃப் வரைய விஷயங்கள் எல்லாமே இதோட முடிஞ்சது. இதுக்கப்புறம் எல்லாமே மேட்ரிக்ஸ் தான். ஸோ அது கொஞ்சம் முக்கியம். ஸோ எல்லாமே வீடியோ நிறுத்தி எங்க வேணுமோ கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி